இவளுடைய கணவரோட பணத்துக்கு ஆசைப்பட்டு கன்சீவா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. இது எல்லாமே அந்த வீட்டில் இருந்த ஒரு சின்ன பொண்ணு பார்த்துறா. ஆல்ரெடி இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கு. அங்க இருக்கிற எல்லா பணத்தையும் அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் தனியா போய் வாழ்றதா இவங்களுடைய பிளான். ஆனா இவளுடைய ஹஸ்பண்டோ சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு உடனே இவளுடைய பாய் ஃப்ரெண்டை மறைய வச்சிடறா. அதுக்கப்புறம் இவரு வந்து பொக்கே கொடுத்துட்டு அந்த வயித்தை டச் பண்ணலாம்னு சொல்லி போறாரு பாருங்க. உடனே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இவருடைய ஃபர்ஸ்ட் பொண்ணு ஆல்ரெடி இங்க யாரோ இருக்காங்கன்னு சொன்னோன்னே இவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிருது. இந்த பொண்ணு சொல்றதா நீ நம்புறியான்னு சொல்லி உடனே அவ கேட்ட உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு கிட்ட நீ போய் ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இவளுடைய பொண்ணு அமுச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவரோட ஒய்ஃப் கிட்ட என்னுடைய பொண்ணு பேசுனதுக்கு ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த சின்ன பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்றதுனால அவளுடைய பாய் ஃப்ரெண்டை உடனே கூப்பிட்டு நீ இங்கிருந்து கிளம்பணும், இங்கிருந்தா மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறா. இவனும் இந்த டைம்ல நான் எப்படி வெளியே போறதுன்னு சொல்லி கேட்டோம். நான் இவளுடைய ட்ரெஸ் கொடுத்து இதை போட்டு போன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவன் வெளியே மாறும்போது இவளுடைய ஹஸ்பண்ட் என்னாச்சு வெளியே போறேன்னு சொல்லி கேட்கும்போது சைக்கிள் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா இவளுடைய பொண்ணு டேடி இது மம்மி எல்லாம் உங்களுடைய லெக்க பாருன்னு சொன்னோன்னா இவருக்கும் டவுட் வந்துருது. உடனே இப்ப வெளியே போலான்னு வருவார் பாருங்க. அந்த நேரம் பார்த்து அவ வெளியே வந்துடுறா. இவனும் இப்பதானே நீ வெளியே போனா இரு யாருன்னு பாக்குறேன்னு சொல்லி போலான்னு போவான் பாருங்க. இப்போ உடனே வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஆக்டிங் பண்றான். அந்த நேரம் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு தண்ணி எடுத்துலான்னு சொன்னோன்னா இவன் என்ன பண்ணோன்னா தண்ணியில் என்னமோ கலந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட்றா. அதை குடிச்சவளுக்கு அங்கேயே மயக்கமாயிருது. அதுக்கப்புறம் டாடி மம்மி மயக்கமாயிட்டாங்கன்னு சொன்னோன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பார்த்துன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பொம்மையை கொடுப்பாரு. பார்த்தோன்னா அவளே ஷாக் ஆயிடுறா.